Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஸ்டார் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லிப் நாட் போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா செயின் 15 போட்டுக்கோங்க. ஸ்டார் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் ஆட் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 15 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீடில் இருக்கிறத நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். செயின் ஒன்றை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயினுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்குது. அகெயின் பக்கத்தில் இருக்க செயினில் போயிட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் 2 more செயின்ஸில் இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீடில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 லூப்ஸ் இருக்குது. இந்த 6 லூப்ஸில் இருந்துமே வெளியில் வாங்க. அகெயின் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மிடில் ஒரு சர்க்கிள் மாதிரி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை தான் ஐன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளாடி இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் நம்ம ப்ரீவியஸாக லூப்ஸ் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் கடைசி இருக்கிற லூப்புக்குள்ளாடி போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் அந்த லூப் இருக்கிற செயின் இங்கே பார்த்தா தெரியும், அதில் போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம நீடில் 4 லூப்ஸ் இருக்கும். இனி பக்கத்தில் இருக்கிற 2 செயினில் இதே மாதிரி நம்ம த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் 6 லூப்ஸ் இருக்கும். இந்த 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிடில் போயிட்டு தான் நம்ம இனி ஒர்க் பண்ணணும். த்ரெட்டை புல் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கடைசி லூப்பில் போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. அகெயின் அந்த லூப் இருக்கிற செயினில் போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் பக்கத்தில் இருக்கிற 2 செயினில் போயிட்டும் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம நீடில் 6 லூப்ஸ் இருக்கும். 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் அந்த கடைசி இருக்கிற அந்த லூப் அதுக்குள்ளாடி போய் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அந்த லூப் இருக்கிற செயின் அதுலேயும் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் 2 செயின்ஸ்லேருந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6 லூப்ஸ் இருக்குது. இந்த 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டரில் திரும்பவும் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் அந்த கடைசி லூப்பில் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லூப் இருக்கிற செயின் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற 2 செயின்லையும் நீடில் இன்சர்ட் பண்ணி லூப் எடுத்துகிட்டு வாங்க. 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதில் வந்து டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து half ஆஃப் த ஸ்டார் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் ஒரு ரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம செயின் 2 போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக நான் ஐன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, மிடில் அந்த மிடிலில் போயிட்டு
நம்ம 2 half double crochet ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் yarn over பண்ணி அந்த சென்டர் ஸ்பேஸுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து 3 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த மிடில் சென்டரில் போயிட்டும் 2 half double crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த மிடில் சென்டரில் போயிட்டு 2 half double crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்பேஸ் சர்க்கிள் ஸ்பேஸாக இருக்கும்ல, அந்த ஸ்பேஸில் போயிட்டு தான் 2 half double crochet ஒர்க் பண்ணணும் நம்ம. ஸோ அகெயின் அந்த சென்டரில் போயிட்டு 2 half double crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் சென்டரில் போயிட்டு 2 half double crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் லூப்பில் போயிட்டு ஒரு half double crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது ஸ்டார் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2 ரோ நம்ம ஒர்க் பண்ணால் தான் இந்த ஸ்டார் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். செகண்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி போயும் த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீடில் 4 லூப்ஸ் இருக்கும். அகெயின் 2 more லூப்ஸ் வந்து நீங்கள் செயினில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக நீடில் 6 லூப்ஸ் இருக்குது. இந்த 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ இப்போ நம்ம 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண மாதிரியே லாஸ்ட் லூப்பில் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப் இருக்கிற செயின் அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். லூப் இருக்கிற செயினுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற 2 செயின்லேயும் இதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ அகெயின் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டரில் திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் அந்த லூப் லாஸ்ட் லூப்பில் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அந்த லூப் இருக்கிற செயினில் போயிட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் பக்கத்தில் இருக்கிற 2 செயினில் போயிட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீடில் 6 லூப்ஸ் இருக்கும். இந்த 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எண்டில் போயிட்டு ஒரு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் 2 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 2 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ அந்த மிடில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஐன்னு சொல்லுவோம். அந்த ஐயில் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 3 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வந்துடுங்க. அகெயின் யான் ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்குள்ளாடி போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து 3 லூப்ஸ்லேருந்தும் வெளியில் வாங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற அந்த சென்டரில் போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஸ்டார் ஸ்டிச் நம்ம வந்து ஹாஃப் பேட்டர்ன் கீழே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட எண்டில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இந்த ரவுண்டோட எண்டில் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ அகெயின் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ரவுண்ட் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் செயினில் போய் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. தேர்ட் செயின்லேயும் த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற செயினில் த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயின்ஸ்லேயும் த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நீடில் உங்களுக்கு 6 லூப்ஸ் இருக்கும். 6 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. அதை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ அந்த மிடில் ஆஃப் த ஐயில் போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அந்த லாஸ்ட் லூப்பில் போய் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் அந்த லூப் இருக்கிற செயினில் போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் பக்கத்தில் இருக்கிற 2 செயினில் போயிட்டும் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 6 லூப்ஸ் இருக்கும். இப்போ அகெயின் அந்த 6 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். வந்ததுக்கப்புறமா இன்னொரு செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ப்ராஜெக்டோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.